புதுச்சேரி அரசு துறைகள்ல 10,000 அரசு பணியிடங்கள் காலியிடம் ஏற்பட்டுருச்சு. இந்த பணிகளை நிரப்ப என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு நடவடிக்கை எடுத்துட்டு வருது. இதுக்காக ஒவ்வொரு பதவிகளோட நியமன விதிமுறைகளை காலத்திற்கேற்ப திருத்தி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அளிச்சிட்டு வராங்க. இதுவரைக்கும் 2,800க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு. 2026ல சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இப்போதைய ஆட்சிக்கு குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில மேலும் 1000 அரசு பணியிடங்களை நிரப்ப புதுச்சேரி அரசு திட்டமிட்டிருக்கு. முதல் கட்டமா 354 அரசு பணியிடங்களை நிரப்பறதுக்கான அறிவிப்பை போன 16ஆம் தேதி வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கிடையில மேலும் 130 இளநிலை எழுத்தாளர் மற்றும் ஒரு ஓவியர் பணியிடங்களை நிரப்பறதுக்கான அறிவிப்பை அரசு இப்போ வெளியிட்டிருக்கு. அதுபடி மொத்தம் 484 அரசு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதுல யூடிசி 197, எல்டிசி 130, பொருளாதார துறையில புள்ளியியல் ஆய்வாளர் 26, கலை பண்பாட்டு துறையில நூலக தகவல் உதவியாளர் 25, வேளாண் துறையில வேளாண் அதிகாரி 23, தொழில் வணிகத்துறையில டெக்னிக்கல் ஆபீசர் 19, வேளாண் துறையில வேளாண் அதிகாரி இன்ஜினியரிங் 5, வேளாண் அதிகாரி நிலத்தடி நீர் பிரிவு 5, பொருளாதார துறையில ஃபீல்டு சூப்பர்வைசர் 27, இளநிலை நூலக உதவியாளர் 26, கேலரி அசிஸ்டன்ட் ஒரு ஓவியர் அப்படின்னு மொத்தமா 484 அரசு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசு பணியிடங்களுக்கு போன 18ஆம் தேதியிலிருந்து WTTPS recruitment.py.gov.in அப்படிங்கிற இணையதளத்துல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடுத்த மாசம், அதாவது டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 3 மணிக்குள்ள சமர்ப்பிக்கணும். வழக்கமா ஒவ்வொரு அரசு பணியிடத்துக்கும் தனித்தனியா போட்டித் தேர்வு நடத்தப்படும். புதுச்சேரியில முதல் முறையா இந்த அரசு பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வு நடத்தப்பட இருக்கு. இதுக்காக புதுச்சேரி அரசில் பணியாளர் தேர்வு முகமை புதுசா உருவாக்கி இருக்காங்க. இந்த 3 வகை அரசு பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வுகள் எல்லாமே 100 மதிப்பெண்ணுக்கு 2 மணி நேரம் அப்படிங்கிற அடிப்படையில இனிமே நடத்தப்படும். இந்த பதவிக்கான போட்டித் தேர்வு இடைநிலை, மேல்நிலை, பட்டதாரி அப்படின்னு 3 நிலைகள்ல நடத்தப்பட இருக்கு. குரூப் சி பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த இடைநிலை போட்டித் தேர்வு 100 மதிப்பெண்ணுக்கு 10ஆம் வகுப்பு தரத்துல கொள்குறி வகையில இருக்கும். குரூப் சி ஒருங்கிணைந்த மேல்நிலை அளவிலான போட்டித் தேர்வு முதல் தாள், 2ஆம் தாள் அப்படின்னு 2 தாள் கொண்டதா நடத்தப்படும். இந்த போட்டித் தேர்வு +2 டிப்ளமோ படித்த மாணவர்கள் எழுதலாம். குரூப் பி அரசிதழ் பதிவு பெறாத பணியிடங்களுக்கு ஒருங்கிணைந்த பட்டதாரிகளுக்கான போட்டித் தேர்வு முதல் தாள், 2ஆம் தாள் கொண்டதா 100 மதிப்பெண்ணுக்கு கொள்குறி வகையில நடத்தப்படும். தகுதி மதிப்பெண் போட்டித் தேர்வுல பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண் 30ஆகவும், SC ST பிரிவினருக்கு 20ஆகவும், OBC MBC மீனவர் முஸ்லிம் EWS பிரிவினருக்கு 25ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா அரசாணையில அறிவிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி புதுச்சேரி காவல்துறை பணிக்கு நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் வரக்கூடிய 25ஆம் தேதிக்குள்ள சிறப்பு குழுவை அணுகி தீர்வு காணலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி காவல்துறையில காலியா இருக்கிற 148 போலீஸ் பணியிடங்களை நேரடி நியமனத்தின் மூலமா நிரப்பறதுக்கான அறிவிப்பு போன ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டுச்சு. இந்த பணியிடத்துக்கு கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பங்கள் பெறப்பட்டுச்சு. அதுல இந்த பணிக்கு மொத்தமா 10,063 பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க. இது ஆய்வு செய்யப்பட்டதுல 9,928 விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டாச்சு. எஞ்சின 135 விண்ணப்பங்கள் உரிய ஆவணங்கள் இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதுல 5 பேர் 2 தடவை விண்ணப்பிச்சிருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தை சாராதவங்க 6 பேர், விளையாட்டு பிரிவுல விண்ணப்பிச்சு அதுக்கான சான்று இணைக்காதது, வயது வரம்பு கடந்து 90 பேர், வயது வரம்புக்குள்ள வராத பொருளாதாரத்துல பின்தங்கினவங்க, மீனவர், பிற்படுத்தப்பட்டோர், முஸ்லிம், ST மற்றும் BT சமூகத்தைச் சேர்ந்த பெண்கள் 34 பேர் இவங்களோட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு. நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களோட குறைகளை கேட்டறிய ஒரு குறை தீர்வு குழு அமைக்கப்பட்டிருக்கு. ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா புதுச்சேரி போலீஸ் தலைமையக அலுவலகத்துல இருக்கிற சிறப்பு அலுவலரை இன்னைக்கு 19ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 25ஆம் தேதி சாயங்காலம் 5:45 மணிக்குள்ள போதிய ஆவணங்கள் அப்புறம் சான்றுகளோட அணுகலாம். இறுதி செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு உடல் தகுதி மற்றும் உடல் திறன் தேர்வுகள் வரக்கூடிய டிசம்பர் மாசம் 2வது வாரத்துல நடத்த உத்தேசிக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி போலீஸ்
போலீஸ் துறையில காலியா இருக்கிற 70 சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு போன ஆகஸ்ட் மாசம் அறிவிப்பு வெளியாச்சு. இதுக்கு போன செப்டம்பர் 12ஆம் தேதி விண்ணப்பம் ஆன்லைன்ல பெறப்பட்டுச்சு. அதுல மொத்தமா 16,000த்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிஞ்சுது. இந்த விண்ணப்பங்கள் ஆள் சேர்ப்பு குழு மூலமா ஆய்வு செய்யப்பட்டு வருது. ஏற்கப்பட்ட விண்ணப்பங்கள் பத்தின விவரம் சீக்கிரத்திலேயே வெளியிடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க.